எம்ஜிஆருடைய மிகப்பெரிய ஃபாலோவர் நீங்க. இந்த டைம் நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க எம்ஜிஆர் கோவில்? இல்ல அதாங்க, அதாவது அந்த மனிதநேய பண்புகள் நீக்கமர நிறைந்திருக்கிறது என்பதற்கு இது ஒரு உதாரணம். மனிதநேய பண்புகள் தான் இறையருளை பெற்றது. புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய நொடிப்பொழுது வாழ்க்கை மனிதநேய சிந்தனையை விதைத்தார். அந்த மனிதநேய சிந்தனை விதைக்கப்பட்ட அந்த நொடிப்பொழுது வாழ்க்கையில் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு இது ஒரு உதாரணம். சினிமா துறையில நிறைய பேர் அன்னதானம் எல்லாம் பண்றாங்க. அதுக்கு அவங்களே சொல்றாங்க, எங்களுடைய முன் உதாரணம் மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆர் தான். நீங்க எப்படி பாக்குறீங்க? அதுதாங்க, திரையுலகம் மட்டும் இல்ல, இந்த உலகத்தில் இருக்கின்ற அத்தனை தமிழர்களும் மொழிக்கு அப்பாற்பட்டவர்களும் வணங்குகின்ற ஒரு இறையருளை பெற்றவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அவர்தான் எல்லோருக்கும் முன்மாதிரி. சார், அவரால் பயனடைஞ்சவங்க, அவரால் பயன்பெற்ற பலர் இன்னைக்கு அவரை மறந்துட்டு வேற ஒரு கட்சிகளுக்கு மாறுறாங்க. ஒரு மூத்த அரசியல்வாதியா உங்களுடைய கருத்து என்ன சார்? அவரே திமுக வந்தவர் தான். திராவிட முன்னேற்ற கழகத்தில்தான் அவர். அது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றிக்கு மிகப்பெரிய அளவில் பாடுபட்டவர். அவரே திமுக சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார்கள். என்னை பொறுத்தவரை திமுக அண்ணா திமுகவுக்கு பெரிய வேறுபாடு கிடையாது. நான் திராவிட இயக்கத்தை சார்ந்தவர். ரெண்டு பேர்ல எங்க மரியாதை இருக்கோ அங்க இருந்து போறது எனக்கு தப்பா தெரியல. சார், வரும் காலங்கள்ல உங்க ஜெனரேஷன்ல இருந்து யாரும் அரசியலுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா யாருமே உங்களுக்கு அப்புறம் அரசியலுக்கு வரல. அது நான் சொல்ல முடியாது. நீங்க ஒரு முன்னோடியா நின்று வெளிநடத்துறீங்க. எந்த துறையில போனாலும் அவர் மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கணும், சமுதாயத்துக்கு பயனுள்ளதா இருக்கணும். அதுதான் இப்போ குடும்பம் செஞ்சுட்டு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.